சென்னை கோயம்பேடு சந்தையில் காய்கறி வாங்க வந்த நபரின் இருசக்கர வாகனம் தீப்பிடித்து எரிந்தது. இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுரேந்தர். வணக்கம் சுரேந்தர், தற்போது தீ அணைக்கப்பட்டு விட்டதா? அங்குள்ள கள நிலவரங்கள் என்னவாக உள்ளது? சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டில் காய்கறி வாங்க வந்த நபரின் இருசக்கர வாகனம் தீப்பிடித்து எரியக்கூடிய சம்பவம் இந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. சென்னை வேளச்சேரியை சேர்ந்தவர் ராம்சிங். இவர் காய்கறி வியாபாரம் செய்து வருகிறார். இந்த நிலையில இன்று மார்க்கெட்டுக்கு வந்த இவர் காய்கறி வாங்குவதற்காக தனது வாகனங்கள்ல முன்புறம் இருக்கக்கூடிய காலி இடத்துல காய்கறிகள் பாதி வாங்கி வைத்து விட்டு மீதமுள்ள காய்கறியை வாங்குவதற்காக மார்க்கெட் உள்ளே சென்றிருக்கிறார். அப்போது எதிர்பாராத விதமாக அவரது இருசக்கர வாகனம் திடீரென தீப்பிடித்து எரிய தொடங்கி இருக்கிறது. தீ மளமளவென வாகனம் முழுவதிலும் பரவி கொழுந்து விட்டு எரிய தொடங்கியது. இதனை அடுத்து மார்க்கெட்டில் அக்கம் பக்கத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்த கூலி தொழிலாளிகள் தீ பிடித்து எரியக்கூடிய வாகனத்தை கண்டு அலறி அடித்து அங்கும் இங்கும் ஓட்டம் பிடிக்க தொடங்கினார்கள். இதனை அடுத்து ஒரு சில தொழிலாளர்கள் அருகே இருந்த மணல்கள் மற்றும் கோணிகளை வைத்து இருசக்கர வாகனத்தை அணைக்கும் முயற்சியில ஈடுபட்டனர். அந்த காட்சிகளை நேரடியாக காண முடிகிறது. கொழுந்து விட்டு வாகனங்கள் முழுவதும் எரியக்கூடிய சூழல்ல கூலி தொழிலாளிகள் உடனடியாக அங்கிருந்து தண்ணீர் மற்றும் கோணிகள் உள்ளிட்டவற்றை கொண்டு அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு இருக்கின்றனர். இருப்பினும் வாகனம் என்பது முழுமையாக கொழுந்து விட்டு எரிந்து விட்டது. இதனை அடுத்து இது குறித்து தகவல் அறிந்து வந்த கோயம்பேடு தீயணைப்பு காவல்துறையினர் தண்ணீரை பீச்சி அடித்து முழுமையாக தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். காய்கறி வாங்க வந்த நபரின் வாகனம் சற்றும் எதிர்பாராத விதமாக திடீரென தீப்பிடித்து எரிந்த சம்பவம் கோயம்பேடு மார்க்கெட்டில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் இது குறித்து கோயம்பேடு போலீசார் வழக்கு பதிவு செய்து தீப்பற்றி எரித்ததற்கான காரணம் குறித்து விசாரணை செய்து வருகின்றனர். உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி சுரேந்தர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.